இந்தியா கிளட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கன்னியும் மூணு களவாணிகளும். ஒரு கன்னி மூணு களவாணிகளும்ல வந்து என் கேரக்டர் பேர் வந்து தமிழ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு சிட்டி பேஸ் சப்ஜெக்ட் பண்ணுறேன். ரொம்ப செட்டில்டான கேரக்டர். காதலியை தேடி போவேன். அந்த சீரியஸ்னஸ் எனக்கு த்ரூ அவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து நான் பக்ஸ், பிந்து மாதவி, ஹர்ஷிதா செட்டி எங்கள் எல்லாருக்கூடையும் நடக்கிற விஷயங்களில் வந்து என்னோட கேரக்டரைசேஷன் ரொம்ப செட்டில்டாக இருக்கும். என் கேரக்டரை பற்றி நான் ரொம்ப சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். பட் ரொம்ப செட்டில்டாக இருக்கும். இந்த படம் வந்து நாங்கள் சென்னை மெயின் நிறைய அண்ணா நகர் அந்த மாதிரி நிறைய ஏரியாவில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து ஒரு சர்ச்சில் வந்து ஒரு 7 days ஷூட் பண்ணோம். அது வந்து பாண்டிச்சேரியில். சிட்டிக்குள்ளே ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் ட்ரிபிள்ஸில் போனோம் பைக்கில். ஃப்ரண்ட்டில் வேறு 5D கேமரா மாட்டியிருப்பாங்க. அதுவும் டிராஃபிக்கில் ஓட்டணும். அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஒரு நல்ல யூனிட் எங்கள் கிட்டே இருந்தனால ஓரளவுக்கு சமாளித்தோம். ஓவராலாக ஒரு 43 days ஷூட்டிங் முடிச்சிட்டோம். பொம்பளை பிள்ளைய நடுவில் வச்சுட்டு ட்ரிபிள்ஸ். கண்டிப்பாக மௌனகுருக்கும் தகராறுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா மௌனகுரு வந்து ஒரு த்ரில்லர், அதுக்கப்புறம் தகராறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதுரை பேஸ்ட் சப்ஜெக்ட். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி பேஸ்ட். த்ரூ அவுட் த மூவி காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப நேர்மையான காமெடியாக இருக்கும். அங்கே நடக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக இருக்கும். பட் உங்களுக்கு எல்லாம் அது வந்து நகைச்சுவையாக தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆளை தூக்க போகிறோம். போடா இவனை. இந்த படத்தில் கோ-ஆர்டிஸ்ட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மெயின் லீடில் பக்ஸ், பிந்து மாதவி, ஹர்ஷிதா செட்டி. இதில் பிந்து மாதவியும் பக்ஸும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னென்னா நிறையா சேஸ் சீக்வன்சஸ் இருக்குது படத்தில். ஆக்ஷன்னா நான் கடன்னு ஓடிடுவேன். திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் ரொம்ப மெதுவாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நான் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு நிறையா ஒத்துழைக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து டாலுன்றனால நான் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். இவங்க நான் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் நான் ஸ்லோவாக போகிற மாதிரி வேறு தெரியும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைக் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கால் வலியோட ஏன்னா நாங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்தோம். எனக்கு ஈடு கொடுத்து ஓடுறதுக்காகவே அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு ஓடி வருவாங்க. எல்லா சீன்லையுமே நாங்கள் 4 பேருமே இருக்கிறதுனால ஒரு 2-3 daysக்கு அப்புறமே நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் டைலாக்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிப்போம். ஏதாவது ஒன்றுனா கூட சில சுச்சுவேஷனில் வந்து ஒரு 4-5 டேக் மேலே போயிட்டா என்கரேஜ் பண்ணுவோம். இது மாதிரி ஆக்சுவலாக இது நாங்கள் 4 பேருன்னு இல்லை, படத்தில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டே ஒரு 10-15 பேர் இருக்காங்க. நாசர் சார் மாதிரி, VS ராகவன் சார் மாதிரி, MS டெல்லி கணேசன் இருக்கார், MS பாஸ்கரன் இருக்கார். இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஒரு 4-5 படத்தில் வர அனுபவம் எங்களுக்கு இந்த ஒரே படத்தில் அமைஞ்சிருச்சு. இல்லை, பக்ஸு என்ன மாதிரியான சீரியஸ் கேரக்டருன்றது நீங்கள் முன்னாடி படத்துலேயே பார்த்துருப்பீங்க. அதோட ஒரு சீரியஸ் கேரக்டருன்றது உங்களுக்கு இந்த படத்தில் தெரியும். அது அது இல்லை, இந்த கேள்வியில் வந்து நான் இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். பட் உங்களுக்கு தேட்டருக்கு போய் பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்காச்சும் சஸ்பென்ஸ் தேவை. சிலருக்கு வந்து இதை கரெக்டாக சிலருக்கு இந்த டைட்டிலை வச்சு ட்ரெய்லரை வச்சு கரெக்டாக கெஸ் பண்ணிடலாம். சிலர் வந்து வேறு ஒன்று சொல்லலாம். இந்த ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே தான் நாங்கள் இந்த டைட்டிலை வச்சுருக்கோம். ட்ரெய்லரும் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் போய் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். தண்ணி குடிக்க மாட்டேன். எனக்கு சிம்புதேவன் சார் வந்து டைரெக்டாக அறிமுகம் கிடையாது. பாண்டியராஜ் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பசங்க ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்குள்ளே பாண்டியராஜ் சார் வந்து சிம்பு வச்சு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தனால என்ன கேட்டார், நீங்களே ஆரம்பிச்சிடுறீங்களான்னு கேட்டார். எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஏன்னா எனக்கு இந்த படம் தேவைப்பட்டுச்சு. நான் ஒரு மாதிரி சீரியஸான மூவிஸாக ஆக்ஷன் பேஸ்ட் மூவிஸாகவே போயிட்டுருக்கும் போது இந்த படம் எனக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு.
ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் வந்து காமெடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா தேட்டர் வந்தால் எல்லோரும் சந்தோஷமாக திருப்பி வெளில போகணுன்னு நினைக்கிறாங்க. பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற இதில் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நியாயமான கதை ஒன்று தேவைப்பட்டுச்சு. அது எல்லாம் சிம்புதேவன் சார் ப்ராஜெக்டில் அமைஞ்சுது. ரெண்டாவது இப்படி ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அது நம்மளை தான் இன்னும் நல்லா மோல்ட் ஆக்கும். நான் ஃபஸ்ட்டு மூடர்குடம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சிம்புதேவன் சார் வந்து இது மாதிரி நடராஜன் சங்கரை வச்சே மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து ஒரு 1 வீக் நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட சொன்னது, நம்ம ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக போகலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம படத்துக்கு ஆர்ஆர் ரொம்ப முக்கியம். ஏன்னா படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கதையை வந்து ஆர்ஆர் வந்து ஒரு விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மியூசிக் தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப மற்ற படங்கள் மாதிரி சும்மா ஏனோ தானானும் ஆர்ஆர் இருக்காது. இதில் அந்த சிச்சுவேஷன் ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக போகலான்னு தான் ஃபீல் பண்ணேன். பட் என்ன ஆச்சு, அங்கேருந்து 1 வீக்கில் மூடர்கூடம் ப்ரிவ்யூ ஷோ பாண்டியராஜ் சார் கூப்பிட்டுருந்தாரு, அதுக்கு போயிருந்தோம். மூடர்கூடம்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாப்புல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் நடராஜன் சங்கர் வந்து அவர் 2 சாங்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பி முடிஞ்சோடனே ஆர்ஆரோட படத்தை பார்க்கும்போது நான் வந்து ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரை வச்சு நாங்கள் போயிருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ நல்ல ஒரு அவுட்புட் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. பெரிய முள்ள எதில் நிற்குது? 6லண்ணே. அப்போ சின்ன முள்ள 9லண்ணே. அப்போ மணி இப்போ 9:06. உங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தம்பி. கதிர் சார் வந்து ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம் படத்துக்கு. ஏன்னா அவர் சிம்புதேவன் சாரோட வந்து ஒரு 4 மந்த்ஸாக ஸ்கிரிப்டோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா சில 2-3 சேஸ்லலாம் ஷோல்டரில் கேமரா வச்சுட்டு ஓடுவார். ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்கும் அவருக்கு. ரெண்டாவது நான் வேறு டால். ஒரு சீக்வன்ஸ்லலாம் என்ன பண்ணியிருப்பார், ஷோல்டரில் கேமரா வச்சுருக்க மாட்டார், நடு மண்டையில் வச்சே ஓடி இருப்பார் ஃபுல்லாக சேஸில் இது பண்ண. அதே மாதிரி அவர் கேமரா டிபார்ட்மெண்ட்டு மட்டும் இல்லை, சீன் எடுக்கும் போதே வந்து எங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து எனக்குன்னு இல்லை, எனக்காக இருந்தால் பக்ஸுக்கு, பிந்து மாதவிக்கு, ஹர்ஷிதா ஷெட்டி எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சில நேரத்தில் வந்து சில இடத்துல நமக்கு தோன்றும், டைரக்டர் தானே சொல்லணும், ஏன் இவர் சொல்கிறார். ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் அதில் ஒரு லாஜிக் இருக்கும். யாருக்கும் அந்த இரிட்டேஷனே இருக்காது. நானே வந்து சில நேரங்களில் வந்து அவர்கிட்ட போய் கேட்பேன், என்ன சார் இது ஓகேவா சார், டைரக்டரை கேட்டு அடுத்து அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். அவர் ஏதாவது சொல்லுவார், சரி இதை மாற்றிக்கலாம் அப்படின்வோம். இது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே நடந்துச்சு. இன்னொன்று வந்து அவர் இல்லைன்னா நாங்கள் இந்த படத்தை வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்கவே முடியாது. படத்தில் ஊறுப்பட்ட வேலை இருக்குது. இந்த படத்தை நாங்கள் எப்படி ஒரு 43 நாளில் முடித்தோன்றது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இல்லை இதில் வந்து ஃப்ராங்காக சொல்லணுன்னா அட்வான்டேஜுன்றது இருக்கும். ஆனால் அந்த அட்வான்டேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஏன்னா நான் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்லேயே அது தெரியும். படத்தை பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியும், ஃபுல் படத்தில் எனக்கு ஈக்குவலாக வருவாப்பில்ல பக்ஸ், ஓகேங்களா. சில இடத்துல பக்ஸுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது எனக்கு வந்து நான் நடிக்கிற படங்கள்லாம் ஜெயிக்கணும், அதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். நம்ம ஃபுல் படத்தில் வந்துட்டு படம் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, நல்ல கதை நமக்கு தேவை. ரெண்டாவது நான் என்றைக்குமே அட்வான்டேஜஸ் இருக்குது, அது எதுவுமே நான் யூஸ் பண்ண கிடையாது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சில இடங்களில் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். அது வந்து நான் ப்ரொடியூசர்கிட்டையும் மாட்டிப்பேன், டைரக்டர்கிட்டையும் மாட்டிப்பேன். மறைச்சு வச்சு கொண்டாந்தும்ல. நல்ல வெயிட், ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரி தான் இருக்கு. இல்லை நான் எந்த கதையை வேணால் பண்ணலாம் அப்படின்றதுல தெளிவாக இருக்கேன். எனக்கு எல்லா கதையும் பண்ணணும், எல்லா விதமான கதையும் பண்ணணும். ஏன்னா நடிகர் ஆகிட்டதுக்கப்புறம் எல்லா ரோலையும் பண்ணால் தான் நாளைக்கு நம்ம ஒரு நல்ல நடிகன் ஏற்றுப்பாங்க. இப்போ என்னன்னா, நான் கதை நல்லா இருக்கணும்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு கதை ரொம்ப முக்கியம். அதில் நான் வந்து என் ரோல் முக்கியத்துவம் இருக்கா இல்லையான்லாம் பார்க்கல. நல்ல கதை, நல்ல கேரக்டராக தான் நிச்சயம் பண்ணுவேன். அது கொஞ்ச நேரம் வரதா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த படத்துலையும் அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 4 போலீஸ் நல்லா இருந்த ஊர்னு அடுத்த படம் பண்ணுறேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா சிங்கம் புலினா கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி தான். ஒரு கண்ணி 3 களவாணிகளும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாயபிள் மூவியாக இருக்கும். பல பேரோட உழைப்பு இருக்குது. தயவு செய்து இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். தயவு செய்து திருட்டு விசிடிலாம் பார்க்காதீங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் நடித்த பக்ஸ் பேசுகிறேன்.
இப்போ ஒரு கண்ணி மூணு கலவாணியம் படத்தோட ப்ரொமோவுக்காக உங்களை நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ டமால் சத்தம் கேட்டுதே. ஓ, உங்களுக்கும் கேட்டதா சார்? ஒரு கண்ணி மூணு கலவாணியம் படத்தில் நான் ராமானுஜம் இசக்கின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிறந்தனா ராமானுஜம் இசக்கி. ஆனால் ஐயங்கார் மாதிரி நாமம் போட்டிருப்பேன், பட் நார்மலாக தான் பேசுவேன். இங்கே வந்து பேசுகிறது அது கேரக்டர் கிடையாது. இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு காமெடிக்கான ஒரு கேரக்டர் தான். ஆனால் அது கொஞ்சம் நேச்சுரலாக ஸ்கிரிப்டுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தனியாக திணிச்ச மாதிரியோ ஃபோர்ஸ்டாகவும் இருக்காது. ஸோ அதான் கேரக்டர். என்னென்னா நடுவில் கொஞ்சம் பார்த்து காணும் என்னோட மொதல் படம், இது 2வது படம். ஸோ எனக்கு இந்த ஐடென்டிட்டியை பிரேக் பண்ணுறது வந்து பெரிய ஸ்ட்ரகிளாகவோ இதோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா நான் அந்த படத்தில் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது, மற்றபடி எது பண்ணாலுமே புதுசு தான். நான் ஒரு 30 படம் பண்ணியிருந்தேன்னா இந்த கேள்வி வந்து இன்னும் என்ன சொல்லுவீங்க, இன்னும் வேறு மாதிரியான பதிலை வாங்கியிருக்கோம். என்னென்னா நான் இப்போ இந்த நாமம் போடுறது, இந்த பேசுகிறது விதம் கொஞ்சம் நான் மாற்றிருக்கேன். அதில் வேறு மாதிரி இருப்பேன், அதில் ஒரு சீனுக்கும் வேறு மாதிரி இருப்பேன். இதில் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுவீங்க, ஃபிசிக்கலி கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரியான ஆள், மென்டலியுமே கொஞ்சம் வீக்கு தான். என்னென்னா இப்போ அடாவடியாக பேசுவேன்னு தவிர்த்து பிரச்சனை வந்ததுன்னா ஓடுற டைப் தான். ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். அவர் சிம்புதேவன் சாரும் சரி, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எஸ்ஆர் கதிர்கார் சாரும் சரி, ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. அந்த படத்தில் வந்த எந்த விஷயம் இந்த படத்தில் வரக்கூடாதுன்னு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு சீனில் வந்து என்ன அறியாமையே நான் வந்து ராஸ்கல் அப்படிம்பேன். ஆனால் நான் பண்ணிவிட்டேன், ஐயோ சாரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல நல்லா இருக்குது இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவர் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ அதோட சாயல் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் ஒரே ஒரு இடத்துல வரும். மற்றபடி படம் ஃபுல்லாகவே வந்து இது யூனிக்காக தான் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க ஸ்கிரிப்டும் சரி, அவங்களோட டைரக்ஷன் சூப்பர்வைஷனும் சரி, சினிமாட்டோகிராஃபரும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த படத்தில் மெயினாக ஒரு ஹீரோ அருள்நிதி, அவங்க ஹீரோயின் வள்ளிய ரவுடியெல்லாம் சம்சாவை நம்ம கடையில தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் சமோசா. நான் ரவுடிகளை சொன்னேன். பிந்துமாதேவி இவங்க 2 பேருமே வந்து நான் அவங்க என் கேரக்டர் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியான கதை இது. ஸோ 100% படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 94-95% வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரே சீனில் இருப்போம், ஷார்ட்டில் இருப்போம், டெய்லி எங்களுக்கு ஷூட் உண்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுச்சு. இப்போ அருள்நிதி அவங்க பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஃபேமிலியில் வந்திருக்காங்க, அதனால் ஒரு மாதிரி மூடியாக இருப்பாங்களோ, மௌன ஒரு மாதிரி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும் பொழுதே உடஞ்சிச்சு. அவர் ரொம்ப கேஷுவல், அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவர் கேரக்டரை வந்து அவ்வளோ கேஷுவலான கேரக்டர் வந்து அவர் இன்னும் பண்ணலை. இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காரு, பட் அது ஓரளவுக்கு சட்டலாக. அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஜாலி டைப். பிந்துமாதேவி சொல்ல போனால் அவங்க கழுகு, தேசிங்க ராஜா இந்த மாதிரி படங்களில் வந்து நம்ம ரசித்த ஹீரோயின். அவங்க கூட நடித்தது பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க, அவங்க வந்து ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படியே வந்துட்டு போவாங்க. நம்ம தான் சொல்லிக்கணும் ஆர்டிஸ்ட். எல்லோரும் இந்த படத்தை வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படிலாம் கிடையாது, ஜாலியாக பண்ணியிருக்கோம். நீங்களும் படத்தை வந்து ஜாலியாக தேட்டரில் வந்து ஜாலியாக பாருங்கள், ஜாலியாக போங்க. நன்றி, வணக்கம்.